தேவனை பாடி இந்த காணிக்க பாடல் பாடின மகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீர் ஒரு தாயும் தந்தையுமா அவளோடு இருந்து ஒவ்வொரு வாரமும் தடையில்லாமல் இந்த பாட்டை பாடி மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். நேற்றுக்கிழமை அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையை ஆண்டவரே நீர் ஆமென்று இதை ஆமென்று அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அதே போல போன நேற்றுக்கிழமை ஹல்லேலூயா வயதான அங்கே ஆனாலும் சோதரம் இந்த உருளைக்கிழங்கு சாம்பார் பொடியெல்லாம் கொண்டு போட்டிருந்தாங்க. அதனால் நான் சாம்பாராக இன்றைக்கி ஆக்கி விட்டாச்சு. அல்லேலூயா. சாம்பார் பொடி வாங்கிட்டு வந்தால் 2 வாங்கிட்டு வாங்க. அல்லேலூயா. 1/4 கிலோ பீன்ஸு கேரட்டு எல்லாம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தால் நான் சாம்பாராக நாங்கள் வச்சிருவோம். இந்த வாரம் எங்கே கொண்டு வந்தால் அடுத்த வாரம் வச்சிடலாம். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம மாமலா நம்ம சரிச்சி மூலனா மாமலா அதே பருப்பு குழம்பு தான். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்க. அந்த அம்மா அரிசி வாங்கி தராங்க. சோதரம் ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது. பணம்னா சாத்தான் தான், கொடுக்கனா கொடுக்கலாம். அல்லேலூயா. அவர் மேல் அன்பு. அதை விட எனக்கு ஒரு சாட்சி. நானும் அம்மாவும் அந்த ஒரு பால்காய் பூட்டுக்கு போயிருந்தோம். நான் இவ்வளோ தூரம் அவங்க ஆண்டுக்குள்ளே இருக்காங்களேன்னு ரொம்ப உணர்ந்தேன். ஒரு வயசான காலம்லாம் நான் சேரை எடுத்துக்கொண்டு நட்டம் வந்தேனாங்க. தண்ணியை ஊற்றி அதை கழுவி அது சேர் சூடாக இருந்துச்சு. அந்தால நான் தூக்கி கொண்டு அம்மா இருங்க அப்படின்னு வச்சேன். அல்லேலூயா. அப்புறம் சொன்னேன், அதில் ஒரு துண்டு தொங்குது, அதை தூக்கி நீங்கள் துடைச்சிட்டால உட்காருங்க அம்மாங்க. துடைக்கல, உட்காந்துச்சு. ஏன்? அது கலர் வேற. அல்லேலூயா. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் போதாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்துலேயுமே நம்ம கரெக்டாக இருந்தால் தான் பரலோகம் முடியும். அலேலியா. நினச்சி நம்ம கீழே அவங்க ஒரு வார்த்தையில் மேலாயிட்டாங்களே, நம்ம இப்படி இருக்கோம். அலேலியா. நான் எப்படி நினச்சேன்னா துண்டில் ஒட்டிக்கிட்டா இருக்குது சூடா, அப்படி நான் உள்ள நினச்சேன். அவங்க அந்த இடத்துல சாட்சி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அதை வச்சு துடைச்சிட்டு நான் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது எப்படி இருக்கு நீ பாரு. அல்லேலூயா. அது காவி துண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த கூட்டத்துக்கும் போகலாம். அல்லேலூயா. நம்ம நற்கரிகள் என்ன செய்யணும்? வெளிப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுங்க அந்த நற்கரிகள் வெளிப்படணும். எவ்வளோதான் நிரம்பலாம், எவ்வளோதான் அந்நிய பாஷை பேசலாம், எவ்வளோதான் ஜெபிக்கலாம், எவ்வளோதான் ஆண்டவருக்கு கொடுக்கலாம், அந்த நற்கரிகள் என்ன செய்யணும்? வெளிப்படணும். அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன செஞ்சேன்? அல்லேலூயா. நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. நம்மளுக்கு அந்த இது இல்லையே நீ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே போன வாரம் வாங்கிட்டு வந்தனால சாப்பாடுக்கு சாம்பார் ஆக்கி வச்சு இந்த நாட்கள். அல்லேலூயா. அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாரம் நீங்கள் உங்களால் ஏண்டதை வாங்கி கொண்டு அல்லேலூயா பருப்பு முடிந்து விட்டது. அல்லேலூயா. நீங்கள் ரேஷன் கடையில் பருப்பு உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணலாம், வாங்கி கொண்டு கொடுங்க. அதிகமாக இந்த ஒவ்வொரு வாரமும் அந்த அம்மா சமையல் பொங்குறதுக்கு 500 ரூபா. அதுக்கெல்லாம் நீங்கள் செவம் பண்ணுங்க. நம்ம வாரந்தோறமே நம்ம அவங்கள வச்சு பொங்கிடலாம். எப்படின்னா பருப்பை எரிக்கும், இல்லைனா சோத்தை எரிக்கும், இல்லைனா என்னதான் ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம சமையல். ஆனால் அப்படி கொடுத்துலாம். அதற்காக செவிங்க, வருகிற மக்களுக்காக செவிங்க. ஆசீர்வாதமாக இருக்கும்னு ஒவ்வொரு குடும்பத்திலையும் வேதமை வெளிச்சங்கம் குளியத்தை நினைச்சு செவிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில துக்கத்தை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த ஆன்லைன் போகிறதெல்லாம் நீங்கள் பாருங்க, அதுக்காக செவிங்க. அல்லேலூயா. அதில் கூட தேவன் சந்திச்சு அந்த கரண்ட் பில்லு 2 மாதத்துக்கு ஒருக்கா 2800 ரூபா நான் கட்டிக்கொண்டு இருக்கேன். அதுக்காக உதவி செய்யும். அல்லேலூயா. எல்லாருடைய செபத்திலையும் அல்லேலூயா அவங்க கணவர்மார் மனந்திருமணி செவிங்க. நம்ம மாத்திரம் பரலோகம் பண்ணால் போதாது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் மனந்திருமணி செவிங்க. அல்லேலூயா. ஏசப்பா எதனால் நம்ம ஒரு வயிறு வலி வந்தால் நம்ம கேட்கச்சில இயேசுவை விடுதலை தடுங்க. அப்போ என் கணவர் நரகத்துக்கு போகக்கூடாதே என்று நீங்கள் செவிக்கணுமா? சரி, எவ்வளோ ஐக்கியமாக இருக்கும் கணவன் மனைவி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத சீரியல் நம்ம வீட்டில் ஓடக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத படங்கள் ஓடக்கூடாது. அல்லேலூயா. நான் அல்லேலூயா கையால் செய்யப்பட சிறுவம் எல்லாம் இயேசுப்பா இந்த நாட்களில் கூட நம்ம வாசித்த சங்கீதத்தில் வாசித்தோம். அல்லேலூயா. அப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் தேடுதோம். அல்லேலூயா. ஆத்மா குறைவுனாலும் நம்ம வருகையில் நம்ம அவர்கிட்ட போய் சேரணும். அல்லேலூயா. கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் அல்லேலூயா நம்ம எல்லாமே நம்ம ஆத்மா என்ன செய்யல, நம்மளோட விசுவாசம் எப்படி வேணும்? என் ஆத்மா சாகலை. அல்லேலூயா. நம்ம ஆத்மா எப்படி சாகும்? சாகாது. அல்லேலூயா.
நம்ம சரியில்லைன்னா நரகத்துக்கு போவோம். ஆத்மா சரீரம் அழிஞ்சு போவோம். நான் இறந்தேன்னா என் சரீரமானது அழிஞ்சிடும், என் ஆத்மா அழியாது. என் ஆத்மா எங்கே போவோம்? பரலோகம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்போதும் எந்த கூட்டத்தில் போனாலும் சொல்லலாம், நான் சாகவே சாக மாட்டேன், நான் அவருக்காக ஓடுகிறேன், பரிசுத்தமாக ஓடுகிறேன், உண்மையாக ஓடுகிறேன், அவர் வந்து செவி கொடுக்குறேன், அவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. ஒரு கூட்டத்தில் போனாலும் நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஒரு நற்கிரிகள் என்ன செய்யணும்? வெளிப்படணும். ஒரு இடத்துக்கு போனால் அல்லையா அந்த இடத்துல கட்டில் படுத்து அந்த ஊருக்கு நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். வரத்தட்டும் அந்த குடும்பங்களுக்கு ஜெபித்து கொண்டே இருந்தேன். நம்ம ஒரு ஜெபிக்க வேண்டிய கடமை நம்ம கையில் தந்திருக்கிறார். நான் மாத்திரம் பரலோகம் போனாது, என் மருமக போகணும், என் மகையும் போகணும், என் மருமையும் போகணும், என் மகா போகணும் என்று ஒரு ஆத்மா தான் இழுத்துக்கொள். சாத்தான் எப்படியாவது அல்லையா மாம்சத்திலேயே சாத்தானா எனக்கு தெரியாது, ஆனால் நம்மளுடைய ஜெபத்தில் என்ன செய்யணும்? ஆணிதரமாக கொண்டு போகணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், பெரிய காரியங்களை இந்த நாட்களில் புதிதாக கல்யாணம் முடிந்த செபஸ்டின், அவன் மனைவி பேர் என்ன சொல்ல தெரியல, வேறு 2 பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் ஜெபிப்போமா, ஒருமனப்படுவோமா? ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் கூடாரத்தை நோக்கி வந்திருக்கிறாங்கப்பா. அந்த செபஸ்டினை நான் உங்கள் கரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். அலையிலே மேகூட்டத்துக்கு கிட சந்தோஷமாக காணிக்கை கொடுத்து விட்டுருந்தான். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லி இனி வரை மே மாசமும் அவன் குடும்பமாக வரத்தக்க பிள்ளை அவனை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க. அந்த அன்பு மகளை நான் உங்கள் கரத்தில் நாங்கள் சபை மக்களாக ஒப்பு கொடுக்கிறோம். என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துக்கு வந்தாங்களோ அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து பாதுகாத்து ஆண்டவரே அவங்க இருவருடைய வாழ்க்கையில நீர் இணைச்ச மகா, நீர் இணைச்ச மகை ஆண்டவரே சோதரி, எந்த ஒரு குறையில்லாம பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து ஆசீர்வதித்து சமாதானத்தின் தேவன் உங்க வாழ்க்கையில எப்போது நீர் சமாதானமாக இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். அதே போல அவங்க இருக்கிற வீட்டிலையும் கர்த்தர் அந்த இடத்துல அந்த மகள் நல்லா ஜெபிக்கிறமாகான்னு சொன்னாங்க. கர்த்தரை நாமும் அந்த இடத்துல மகிமைப்படட்டு. இந்த ஊழியத்தை நேசித்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு கிருபை கொடுங்க. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தரை தட்டுமா? அல்லேலூயா. ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என்னை மறைத்து பேசும் ஆண்டவரே. அப்பாமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய செவிகளை ஆண்டவரே விளம்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் மாத்திரம் இதில் மகிமைப்படுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமாக வார்த்தை சங்கீதம் 131 1 2 படிக்கலாமே. சங்கீதம் 131 1 2. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல் நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறான், ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதும் இல்லை, என் கண்கள் மேட்டிமையாகலும் இல்லை. அல்லேலூயா. சோதரம் பாருங்க. அல்லேலூயா. மேட்டிமையும் இல்லை, பெரிய காரியங்கள்னாலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் நினைச்சல தலையிடுறதுமே இல்லை, நான் எதுலேயுமே தலையிடலை. அல்லேலூயா. அவன் சொல்றான் தாவீது, கர்த்தாவே இருதயம் இருமாப்பு அல்ல, இல்லை இருமாப்பு இல்லை. அல்லேலூயா. என் கண்கள் மேட்டிமையாகவும் இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லணும், நம்ம கண்கள் உண்மையிலே மேட்டிமையாக தான் இருக்கும், இருதயம் அல்லேலூயா இருமாப்பாக தான் இருக்கும். அல்லேலூயா. இருதயம் அல்லேலூயா மெகா கற்குள்ள அல்லேலூயா இதாக இருக்குன்னு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் தாவீது அவன் நம்மளே போல தான் மனுஷன். அல்லேலூயா. 2வது வசனம் அதுக்கு சொல்லிடுது, தன் தாய் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன் அப்படி சொல்றான். என் ஆத்மா பால் மறந்த குழந்தை போல இருக்கிறது. அப்போ பால் மறந்த குழந்தை போல என் கண்ணு மேட்டிமை இல்லைன்னு சொல்லுகிறான். என் இருதயமும் அல்லேலூயா, இருதயம் அல்லேலூயா, இருதயமும் இருமாப்பு உள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமை உள்ளது சொல்றான். அம்மா அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் 1 வயசு இருக்கச்சில சொன்ன வார்த்தை போல இருக்கிறது. ஒரு பிள்ளை 1 வயசுல தான் குழந்தை என்ன செய்யும்? பால் குடின்னு மாற்றி என்ன செய்யும்? போவோம். அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளையை போல அவன் அந்த பெரிய மனுஷனா இருக்கச்சிலையும் அந்த இருதயத்தை என்ன செய்தான்? கண்ட்ரோல் பண்ணுதான். அல்லேலூயா. அவன் அடக்குதான். தாய் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். அப்போ அந்த இருதயத்தை அவன் என்ன செய்தான்? பிரச்சனைகள் வரும்,
பாடுகள் வரும், குடும்பத்துல பக்கத்துல வரும். அல்லேலூயா. ஒரு இடத்துல அமர்ந்திருக்கச்சில வரும். நம்ம ஆண்டவரே ஆண்டவரே ஓடிக்கொண்டு இருக்கச்சில தான் 4 தினசு ஏதாவது ஒன்று வரும். இவ ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப அதிகமா செவிக்கிற மகனி சொல்றாங்களே, அதிகமா செவிக்கிற மகனி சொல்றாங்களே, அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான மகனி சொல்றாங்களே, இரவும் பகலே வசனத்தை வாசிக்கிற மகனி சொல்றாங்களே. அப்ப 4 திசை என்ன செய்யும்? அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஆனா தாவீதுக்கும் அதே போலதான் வந்திருக்குது. அவன் அவன் இருதயத்துல என்ன செய்யறான்? தாய் பால் மருந்த குழந்தை போல நீ ஆத்மாவை என்ன செய்தேன்? அடக்கி அமர பண்ணுகிறேன். அந்த இருதயத்திலிருந்து அது எழுப்பச்சில என்ன செய்தான்? அந்த குழந்தைக்கு போல அதை என்ன செய்தான்? அந்த வார்த்தை கசப்பு வரலாம், வைராக்கியம் வரலாம், மேட்டிமை வரலாம், எல்லாம் என்ன செய்தான்? அதை அடக்கி அமர பண்ணி என்ன செய்தான்? ஹalleluya. அவன் சிறு பிள்ளையா இருந்து எழுதியிருக்கிறார் இல்லையே. தாவீதும் பெரிய ஆளாவிதான் இந்த வசனம் எழுதியிருக்கிறார். ஹalleluya. அவர் சொல்றான், கர்த்தாவே இருதயம் இரும்பப்பில்லை, என் கண்கள் மேட்டிமில்லை. நம்மளை கண்கள் பாருங்க எப்படியோ போய் கொண்டு இருக்குது, நம்ம இருதயம் எப்படியோ போய் கொண்டு. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா நம்மளால அது தாழ்மையோடு விட்டு கொடுக்க முடியல. ஒருத்தர் ஒரு பேச்சு பேசினா அது பேசிட்டாங்களே நீ நம்மளுக்கு இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஹalleluya. அப்போ நம்மளுக்கு இந்த இருதயத்தை அடக்கி அதை அமர பண்ண நம்மளால வைக்க என்ன செய்யல முடியல. நீங்களும் நானும் ஆண்டவர் அதை தான் இந்த நாட்களை உங்களுக்கு தந்திருக்கிற வசனம். இந்த 2ஓட முடிஞ்சு. ஹல்லேலூயா. நிறைய வசனம் எடுத்தாலும் இது எனக்கு இந்த 2வது வசனம் ஒவ்வொரு வாரமும் தியானிக்கச்சில ஒரு வசனம் என்னோட பேசி கொண்டு இருக்கும். அப்போ இந்த நாட்களில் இந்த சங்கீதம் 131 2வது வசனம் எனக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது இருதயத்தில். என்னுடைய இருதயம் எப்படி நான் அடக்கி வச்சிருக்கிறேன். எனக்கும் பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஹல்லேலூயா, எல்லாம் பிரச்சனைகள் வரும். ஆனா அதுல கண்ட்ரோல் பண்ண என் இருதயத்தை ஆண்டவர் தரண்டி செவித்தேன். நீங்களும் செவிக்கணும். ஆண்டவரே, இந்த தாவீதை போல என்னை சுற்றி இருக்கிற முள்ளுக்களை போல தேனீக்களை போல எழும்பினாலும் கூட என் இருதயமானதை கண்ட்ரோல் பண்ண எனக்கு கிருபையை தாரும். எனக்கு அந்த அன்பை தந்துரும், அந்த தாழ்மையை தந்துரும். நான் உலகத்தாரை மாதிரி நான் இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் என்னை தாயின் கருவிலை வேர்பிரித்து உண்டு, என்னை தாயின் கருவிலை தெரிந்தது உண்டு, நீர் என்னை அதிகமாக நேசித்தது உண்டு, நீர் என் மேல் அன்பு வச்சது உண்டு. என் வாழ்க்கையில நான் கேட்கறதுக்கும் வேண்டதுக்கும் மேலான காரியங்களை எனக்கு செய்து கொண்டுகிற என் தெய்வம் பெரியவர். ஆனா என் இருதயத்துல ஒரு வார்த்தை ஒருத்தர் சொன்னா என்னால தாங்க முடியாம இந்த வாயிலிருந்து என் வார்த்தை அல்லேலூயா சொல்லு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி அப்படி இராத அளவுக்கு என் இருதயத்துல கண்ட்ரோல் பண்ண கிருபை தாங்கப்பா. எனக்கு அடக்கி அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வெளியே விடும்போது என் இருதயத்தில் கண்ட்ரோல் பண்ணி என்னை அடிக்க வந்தாலும் கூட இயேசு ஒரு கரத்தை கொடுத்ததை போல, ஒரு கரத்தை குடிக்கச்சில ஒரு கரத்தை கொடுத்ததை போல எவ்வளோ பாடுகள் அவர் பட்டாரு, எவ்வளோ வேதனைகளை சுமந்தாரு. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அந்த ரத்தம் எதுக்காக சிந்தினார்? என்னுடைய சாபத்துக்காகவும் உங்களுடைய சாபத்துக்காகவும், உங்களுடைய பலவீனத்துக்காகவும் என்னுடைய பலவீனத்துக்காகவும் தானே. ஹல்லேலூயா. அவருடைய சிந்தனை ரத்தம் எவ்வளவு பொறுமையாயிருந்தார், எவ்வளவு பொறுமையாயிருந்தார். நம்மளுக்கு ஏன் பொறுமையாக இருக்க முடியல? இந்த இருதயத்தில் இந்த நாட்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை வைத்து ஜெபித்து அந்த தாவீதை போல என்னுடைய வாழ்க்கையிலும் என் இருதயத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுவேன். எந்த பிரச்சனை வந்தாலும் என் இருதயத்தில் அடக்கிறதுக்கு எனக்கு கிருபையை தாரும். என் வாயின் வார்த்தையின் மூலம் என் அப்பாவுடைய நாமம் தூசிக்கப்பட்டு கூடாது. கர்த்தர் என்னோட சகோதரி படிக்க சொல்ல படித்தவங்க அல்லவா, கர்த்தர் நிச்சயமா என்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நம்ம அவரை அடக்கும் பொழுது அவர் நம்ம மேல கண்ணை வச்சிருவாரு. என் பிள்ளை 1 வயசு பிள்ளையை போல இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணுதா? என் மகன் 1 வயசு பிள்ளையை போல கண்டுபிடும். குழந்தை பால் குடித்து வெளியே வரும்போது அதுக்கு விடைச்சல், அதுக்கு என்ன அறிவு இருக்கும்? அதுக்கு என்ன சூதுவாது இருக்கும்? சொன்னார்ல ஒரு வசனத்துல, சிறு பிள்ளைகளை விடுறதுக்கு தடை பண்ணாதங்க. சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் நம்மளை இருதயம் ஒரு சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா. அப்ப அதை தான் அவர் பார்க்கிறாரு. என் பிள்ளைகளுடைய இருதயம் கண்ட்ரோல் பண்ணணும். யாரும் பேசலாம், யாரெல்லாம் தூசிக்கலாம், யாரும் ஒரு கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு பிசினஸ் தொடங்குதோம், ஒரு வேலை பார்க்குறோம், நம்மளை சுற்றி வர ஐயோ இவ்வளோ ஆசீர்வாதமா,
இவ்வளவு ஒரு வெற்றியா சுற்றி வர எழும்புவார்கள். அந்த இடத்திலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணும் பொழுது இந்த நாட்கள் நம்ம வெறுமையான பாத்திரமா இருக்கலாம், இந்த நாட்களை ஒன்றை இல்லாத போல இருக்கலாம். என் தேவனாயை கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பார். தாவீதை நினைத்த ஆண்டவர். நம்ம பாடணும் அல்லவா, தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே. என் தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க அல்லேலூயா. விசுவாசம் அப்படிதானே. ஆபிராமை நினைத்தார் ஆண்டவர், ஈசாக்கை நினைத்தார் ஆண்டவர். உங்களை ஒவ்வொருத்தரையும் நினைத்து இந்த வாரத்தில் இந்த நேர்ச்சிக்கிழமை வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நினைத்து ஒவ்வொருத்தருடைய அலையிலே கண்ணீர் பலவீனங்கள் அல்ல எப்போ கொடுக்கிறான்னா இந்த தாவீதை போல இந்த ஒரு வயசு பிள்ளைகளே லூயா அந்த வார்த்தை தாவீதுடைய வார்த்தை இந்த நாட்களை மகிமைப்பட்டதை போல இன்றையில இருந்து உங்க இருத்தில் பெறப்படுத ஒவ்வொரு வார்த்தையும் அல்லேலூயா அடைக்கத அமர பண்ணினேன் என் ஆத்துமா பால் மறந்த குழந்தை போல இருக்கிறது சொன்னானே. அதே போல உங்களுடைய இருதயமோ என்னுடைய இருதயமோ ஒரு பால் மறந்த குழந்தையை போல இருந்தா நம்ம ஆத்மா மறிக்கவே மறிக்காது. அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். நம்ம பாடணும். என்னுள்ளும் நன்றியா நிறைந்திடுதே எந்த நின் பாய்க்கே வீட்டை நினைக்கையிலே, என்னுள்ளும் நன்றியா நிறைந்திடுதே எந்த நின் பாய்க்கே வீட்டை நினைக்கையிலே. பாடணும் அல்லவா. ஹல்லேலூயா. நமக்கு அப்படி இருந்தாதான் ஹல்லேலூயா ஒரு வெற்றி. முயற்சி பண்ணுங்க, இந்த நாட்களை ஒப்பு கொடுங்க. என் இருத்தை அப்படி நான் அமர பண்ணுவேன். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு எடுங்க. அதுல 1 தீமோத்தேயுல 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பண ஆசை எப்படி இருக்கிறதா? வேறா இருக்கிறதா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒன்று தீமோத்தேயுல 6வது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலர் அதில் இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பண ஆசைக்குள்ள நுழையக்கூடாது. நம்ம கரெக்டாக இருக்குச்சுல அது நம்மளை தேடி வரும். ஹல்லேலூயா. பணம் தான் நம்மளுக்கு முதல் இடம் அப்படி நினைச்சா அது ஒரு வேர். ஹல்லேலூயா. பணம் தான் முதலிடம். பணத்துக்காகவே நம்ம ஆண்டவரை தேடக்கூடாது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை தேடும் பொழுது பூலகத்தில் ஆசீர்வாதம் எல்லாம் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு சேர்த்து கூடப்படும். அலாம் பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்காது, நல்லதே இருக்காது, அது வேறு தான். அதில் சிலர் அதை இச்சித்து அதில் விழுந்து விசுவாசத்தை விட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி வலுவச்சில ஒரு சேற்றல் நடக்கும். அது வலுவனா நம்ம என்ன செய்வோம், கீழதனை விழுவோம். அல்ல மழை நேரத்தில் அனிமான செய்வாங்க, விழுந்து போவாங்க. அப்படி போல வழுவி அநேக வேதனைகளாலே தங்களே உருவ என்ன செய்தார்கள், குத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அப்படி இல்லை. ஹல்லேலூயா. நீங்களும் நான் அதுக்காக என்ன பணம் சொல்லுதாலே, நிச்சயமா பூமியில ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லா ஆண்டும் கொடுத்துட்டாரு, எல்லாம் நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. ஆனா அந்த இதுக்கு என்ன செய்யக்கூடாது, விழுந்துடக்கூடாது. அதை நோக்கி மட்டும் நம்ம கண்கள் பெயரக்கூடாது, அதை நோக்கி மாத்திரம் நம்ம கண்கள் பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அதான் சொல்லுதாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை எச்சித்தே விசுவாசத்தை விட்டு இருந்தாங்க. விசுவாசம் ஆண்டவர் விட்டு பின் வாங்கிருந்தாங்க. ஆவிக்குரிய ஜீவித்துல உளுந்துருவாங்க, ஆண்டுகளை உறவுகளை உளுந்துருவாங்க. ஹல்லேலூயா. மெத்தியில படுக்க வச்சிருப்பாரு, மெத்தியில படிக்க வச்சோடனே ஆண்டரை தேட மறுதளித்துருவாங்க, அவரை காத்திருக்கிறத மறுதளிச்சிருவாங்க, அவரை தேடுகிறத மறுதளிச்சிருவாங்க, அவர் மேல அன்பு வச்சிருக்கிறத மறுதளிச்சிருவாங்க. எத்தனை கோடி பணம் வந்தாலும் என் இயேசுக்கு முதலில் இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த பண ஆசை ஹல்லேலூயா நம்ம இழுத்து கீழே விட்டுறக்கூடாது. பாருங்க, அதே வசனம் 6வது வசனம் சொல்கிறது, ஹல்லே போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்தாதம். ஹல்லேலூயா. நம்ம இருக்குது, நம்மளுக்கு
போதோடு இருக்கச்சில அல்ல அப்படியே போதனா இப்படியே நம்ம சிறுசா இருக்க மாட்டோம். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அழகு பார்ப்பார், அவர் தருவார், அவர் தந்து கொண்டே தான் இருப்பார். அவர் திறந்தா யாரும் பூட்டியும் முடியாது. அந்த வசனம் சொல்றது போதும் என்கிற மனதுடைய கூடிய தேவத்தையே மிகுந்த ஆதாயம். அல்ல உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் கொண்டு போவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த நாட்களே நம்ம எவ்வளவுதான் பொண்ணு இருந்தாலும், எவ்வளவுதான் நிலங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும், நம்ம மறிக்க அன்னைக்கு அதை எதுவுமே கொண்டு போவது கிடையாது. ஒரு கிராம் தங்க, எனக்கு இதை ஒன்றும் போடல, ஆனா ஒரு கிராம் தங்க இருந்தா கூட நம்ம மறித்தனைக்கு அதை என்ன செஞ்சிருவாங்க, சுத்தி வர சேலையை கட்டி அதை கலற்றிட்டு தான் நம்ம ஆத்மா விடுதாங்க. இந்த நிலத்தெல்லாம் நம்ம கொண்டு போறோமா இல்லை, நம்ம வீடெல்லாம் கொண்டு போறோமா இல்லை, எதுவுமே கொண்டு போவது இல்லை. நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே தான் போறோம், நம்ம எப்படி பிறந்தோமோ அப்படியே தான் போறோம். அதான் சிறு பிள்ளையை போலயே நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், அல்லேலூயா, அடக்கி அமர பண்ணணும். அதான் உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நம்ம ஒன்றும் கொண்டு போவதே என்பது நிச்சயம். அல்லேலூயா. உண்ணும் உடுக்கம் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று அல்லேலூயா சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நேரம் ஆகாரம் இருந்தாலும், ஒரு நேரம் துடி உடுக்கை இருந்தாலும், ஆனால் அந்த கடன் ஒன்று இருந்து நம்ம அழுத்தி கொண்டு எல்லாத்துக்கும் இருக்கிறது. அதில் இருந்து என் தேவனாய கர்த்தர் மீட்டி அந்த வாஞ்சை இருந்தா போவோம், கடத்தோடு நம்ம மறிக்கவே மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவருடைய நாமம் நம் மகிமைப்படதான் சொல்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. நம்ம அந்த வேறா இருந்து நம்ம விழுந்து போகக்கூடாது, வள்ளி வீரக்கூடாது. யாக்கோபு 3:8 படிங்க. யாக்கோபுல 3வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்கிறது, நாவை அடக்க ஒரு மனசாலம் கூடாதான், அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சவுக்கேதமான விசு நிறைந்ததுமா இருக்கிறதாம். நம்ம நாவில் ஆண்டவர் பாருங்க, நாவை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்காரு பாருங்க. நாவை அடக்க ஒரு மனசாலம் கூடாதான். அல்லேலூயா. இயேசுவை மட்டும்தான் நம்ம நாவை அடக்க முடியும். அல்லேலூயா. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சவுக்கேதுவான விஷம் பாருங்க, விஷம்னு எழுதியிருக்கிறாரு. நாவில் என்னது விஷம். நம்ம நாக்கு நல்லதுதான், நாவு நம்ம ஒரு பிள்ளை பேசலன்னா ஐயோ உமையா இருக்குதே என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு நாவுல ஒரு விஷத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சவுக்கேதுமான விசு நிறைந்ததுமா இருக்கிறது. அதனால நம்ம பிதாவிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயால் அப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனே அதனால என்ன செய்தோம், சவிக்கிறோம். நம்ம அவர் சாயலா தான் நம்ம ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. அது வசனம் சொல்லுதல, அதனால நம்ம பிதாவைய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை என்ன செய்தோம், அதனால என்ன செய்தோம், அதை சவிக்கிறோம். அல்லேலூயா. பிரச்சனை வராம இருக்காது, நம்ம சபிக்க கூடாதுன்னு சொல்கிறார். எப்படின்னா துதித்தலும் 10வது வசனம், துதித்தலும் சபித்ததலும் ஒரே வாயிலிருந்து பெறப்படுதான். அல்லேலூயா. துதிக்கிற நாவு தான் என்ன செய்யுது, சபிக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, என் சகோதரே இப்படி இருக்கலாகாது. அல்லேலூயா. அது சொல்றாரு, மகளே நீ துதிக்கிற நாவல சபிக்கிறா, ஆனா இனி இப்படி இருக்காத. தாவீதை போல நீ என்ன செய்யும், இனத்தை என்ன செய், அடக்கி அந்த வார்த்தையை நீ வெளியே விடும் பொழுது என்ன செய், சிந்தனையோட. அல்லேலூயா. சோதரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ல, என் ஆத்மா சொல்கிறான், என் ஆத்மா நான் என் செய்கிறேன், அடைக்கிறேன். அல்லேலூயா. அடக்குகிறேன் என் நாவை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நாவை எப்படி செய்யணும், அடக்கணும். வார்த்தை வெளியே வரும்போது ஒவ்வொரு வார்த்தை பூமியில விழுதுக்கு ஆண்டவர் பூமியில உழுத ஒவ்வொரு வார்த்தை கணக்குண்டு வசனம் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் பேசச்சில என்ன செய்யணும், அல்லேலூயா. அந்த துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து பெறப்படுது. என் சகோதரி இப்படி இருக்கலாகாதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. மத்தேயு எடுங்க. மத்தேயு 15 அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுது. மத்தேயு 15:18 வாயிலிருந்து புறப்படுறவர்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாயிலிருந்து புறப்படுறவர்கள் என்ன செய்யும், இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். இங்க எதெல்லாம் இருக்குதோ, ஒருத்தர் மேல ஒரு கசப்பு வந்துட்டுனா அந்த இருத்துல அந்த கசப்பை சுத்தி 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 எப்பமாவது அவங்கள 2 வார்த்தை சொன்னாதான் என்ன செய்யும், நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அப்பா 2 வார்த்தை சொல்லிட்டேன்ப்பா. எப்படி அந்த இருத்துல எல்லாம் இருக்க, வாயில வந்தா தானே முடியும் அது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுதாரு, வாயிலிருந்து புறப்படுறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும். அப்ப நம்ம தீட்டோட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையே
நம்ம உட்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம அதுபடி நடக்க முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட பேச எல்லா வார்த்தையும் அவர் தருகிறதா. ஆனால் உடைய வார்த்தை எனக்கு தொடதெல்லாம் நான் சொல்லுவேன், இந்த வார்த்தையை தொட்டுச்சு. இந்த நாட்களில் சங்கீதம் 132 வசனம் என்னோட பேசி கொண்டு இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கடைப்பிடிக்கும் பொழுது கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். அல்லேலூயா. எப்படினால் அந்த 19 வசனம் எப்படினால், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூசணங்களும் என்ன செய்யுமா? புறப்படுமா. நம்ம இருதயத்தில் என்னதெல்லாம் புறப்படுது? அல்லேலூயா. எப்படி எனில் நல்லா பாருங்க, நம்ம இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் நம்ம இருதயத்தில் பெறப்படுது. அல்லேலூயா. வேசித்தனங்கள் பாருங்க, 3 பிள்ளைகள் இருக்குது, விட்டுட்டு ஓடி இருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, தகப்பன் பிள்ளைகளை விட்டுட்டு ஓடி இருந்தாங்க, இல்லைனா தாய் பிள்ளைகளை விட்டு பிள்ளைகள் பாவம் அனாதையா தவிக்குது. அல்லேலூயா. அனாதையா தவிக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்போ நம்ம இருதயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சா எப்படி தப்பலாம்? அல்லேலூயா. எப்படி இல்லை, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவு. ஆண்டவருடைய பிள்ளைனி செல்தான் துணிகரமாக களவு. சிறு பிள்ளைகள் படித்து கொண்டு ஸ்கூலில் போயிட்டு வரும்பொழுதே ஒரு சின்ன பேனா கொண்டு வரச்சிலே அந்த பிள்ளையை சொல்லணும், நீ எடுத்துட்டு வந்து தப்பப்பா, நீ எங்கே எடுத்தியோ அங்கே கொண்டு போடுன்னு சொல்லணும். அதில் நம்ம சந்தோஷப்பட்டு வாங்கி வச்சா அதுக்கடுத்த நாள் நம்ம பிள்ளை ஒன்றை தூக்கிட்டு வரோம், அதுக்கடுத்தால ஒன்றை தூக்கிட்டு வரோம், அது ஒரு களவாணி ஆகிரும். அல்லேலூயா. அப்போ நம்ம சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளையை கண்ட்ரோல் பண்ணால் அந்த பிள்ளை என்ன செய்யாது? அப்படி இதுக்கு போகாது. அல்லேலூயா. நம்ம அப்படி என்ன செய்யணும்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, களவுகளும் பொய் சாட்சிகளும் தூசணங்களும் புறப்பட்டு வருமா எங்க? இந்த இருதயத்தில். அல்லேலூயா. பொய். அல்லேலூயா. கஷ்டம்தான் விட, பொய் சொல்றவங்களுக்கு பொய்யை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். கீழ்ப்படியாமல் இருக்கிறது கீழ்ப்படியை விட ரொம்ப கஷ்டப்படணும். கோபப்படுறவங்களுக்கு கோபப்பத்தை விட ரொம்ப கஷ்டப்படணும். அதை கஷ்டப்பட்டு தான் நம்மளோட பெருமையாக பேசுறவங்களுக்கு அவங்கள அறியாமல் அது ஊறி இருக்கும், அந்த பெருமை வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அதுக்கு தான் ஏன் அந்த வார்த்தை சொன்னோம்? அல்லேலூயா. எல்லாருக்கும் உண்டு. அதுக்காக நான் மாத்திரம் பரிசுத்தம், நான் தான் உண்மைன்னு நான் சொல்லலை, எல்லாத்துக்கும் உண்டு. எது எதெல்லாம் உடணுமோ அதெல்லாம் நம்ம உடைச்சல் தாங்க ஏசப்பா. அல்லேலூயா. அதான் எப்படின்னு, இருத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளை நம்ம விட்டு நீங்கணும். கொலை பாதங்களை கொலை செஞ்சு ஒரு ஆத்மா போய் வெட்டி போட்டு ரத்தம் போது அதான் கொலையா? வாயின் வார்த்தையினால கொலை கருக்கு போல பேசிடுவோம், கண்ணீர் வடிக்க வைக்க பேசிடுவோம். அல்லேலூயா. இருதையெல்லாம் நொறுங்கத்தக்க பேசிடுவோம். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம நாவல எத்தனை கொலை செய்து கொண்டு நமக்கு தெரியாது. பரலோகத்தில் அப்பா கிஃப்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அங்கே கரெக்டும் சீரவும் அங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம போச்சில் தான் கணக்கு தெரியும். எப்படி என் மகன் எப்படி எத்தனை கொலை செஞ்சா? அல்ல நீங்கள் நினைக்கலாம், நான் யாரை போய் அறுவலை தூக்கினேன், யாரை போய் வெட்டினேன். அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை பேரை கண்ணீர் வடிக்க வைக்கும், எத்தனை பேரை நோகடிக்கிறோம், எத்தனை பேர் மனசை புண்ணாக்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாமே வார்த்தை அறுவாளை போல வெட்டி போடுற வார்த்தையாக இனி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணி வெளியே விடுத வார்த்தையாக நம்ம இருந்தால் நம்மளை தேடி வரும். சொல்லுங்க, நான் அப்படி இருக்க போறேன், என்னை தேடி வரும். அல்லேலூயா. தூதர் மூலம் பாருங்க, மோசக்கிட்ட ஆண்டவருக்கு பிள்ளைகள் கேட்குறாங்க, இஸ்ரேல் மக்கள் கேட்குறாங்க, நீர் கூட்டிட்டு வந்துட்டீர. அல்லேலூயா. ஒரு இறைச்சி இருக்குதா? அல்லேலூயா. எதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிருந்தீங்க? ஆண்டவர் முறையிட்டாரு. அல்லேலூயா. தெங்க முடியாது. இறைச்சி என்னச்சு காடை என்ன செஞ்சு பொத்து 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 நீ உளுந்து கிடக்குது, வீட்டை சுற்றி மண்ணா உளுந்து கொண்டே இருக்குது, பொத்து பொத்து நீ உங்களுக்கு தரமாட்டாரா? அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு காடை கொடுத்த ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் மன்னாவே தூதர் புசிக்க மன்னா அதையே கொடுத்த என் தேவனாய கர்த்தர் உங்களுடைய பக்கத்துல இருக்கிறார். அவர் உங்க அருகில நிற்கிறார், உங்ககிட்ட தூதர் நிற்கிறாங்க. ஒரு ஆத்மாக்கு 2 தூதர்கள் உண்டு. ஜாக்கிரதையை பேசிக்கொண்டே இருக்கணும். வீட்டுக்குள்ளேயோ வெளியோ வேலை செய்யற இடத்துலயோ தூதர்கள் மேல கொண்டு போய் கொண்டிருப்பாங்க. உன் மகா ஆண்டவரே, இது உன் மகன், அல்லேலூயா, இவ்வளவு இருக்குது, நீ இந்த கூடையை கொண்டு மேல கொடுத்து கொண்டே இருப்பாங்க. நீங்க அந்த கூடையில நல்லதை விதைச்சா நல்லது விழுந்து போய்கிட்டே இருக்கும், கெட்டதை விதைச்சா அந்த கூடையில கெட்டது போய்கொண்டே இருக்கும். நம்ம எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறோம்? அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். நீ சொல்லுதான், நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், நான் அவருடைய மகன் தான், நான் அவருடைய மகள் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மக
சண்டை போட்டு ஏன் உங்க வீட்டில் சத்தோனி எனக்கு என்னை அறியாமை வேதனைப்பட்டேன் ஆச்சனே. காலையிலே பைபிளை வாசிக்கிறதா, சோத்திரம் சொல்லதான், சங்கீதா வாசிக்கிறதா, வீட்டுக்கிட்ட ஓடுதான். ஒரு நான் பைபிளை வாசிக்கிறேன், நான் சோத்திரம் சொல்லிட்டேனா அங்கே என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அவருடைய கருத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்கும்? அவருடைய கருத்துல காத்திருந்தாதான் சுயம் அழியும். அந்த வீட்டுல சண்டை இல்லை. அவருடைய கருத்துல இருந்து காத்திருந்தாதான் நம்ம மாமிச சிந்த அழியும், மாமிச சுயம் அழியும். அந்த சுயம் அழிந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் பேசல, கணவன் பேசல, மனைவி விட்டு கொடுப்பாங்க, மனைவி பேசல, கணவன் விட்டு கொடுப்பாங்க. அந்த சுயம் அழியலையா? கணவன் ஒன்னு சொல்ல முடியும், மனைவி ரெண்டு சொல்லுவாங்க. ஆனா கணவனுக்கு நிம்மதி இல்லை. அந்த மனைவியை கணவன் சொல்லல, மனைவிக்கு நிம்மதி இல்லை. அல்லேலூயா. காத்து இருக்கும் பொழுது அந்த சுயம் அழியும். அல்லேலூயா. அப்படி நான் கோயில் வரை சொல்லிக்கொண்டே வந்தேன். அல்லேலூயா. நான் எதற்காக சொல்லுகிறேனா, நீங்களும் நானும் யாரு? அவருடைய பிள்ளைகள். ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை நேசிக்கிறபடியால் இந்த வார்த்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க கொலேசியர் 3 பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல கொலேசியர்ல 3:12 படிக்கலாமே. மூன்றாம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். நீங்க யாரு? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனால் தெரிந்து கொட்ட மகன். நீ யாரு? தேவனால் தெரிந்து கொட்ட மகள். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், பிரியருமாய் உருக்கமாய் இரக்கத்தையும் தயவும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. யாரு நீங்க? நீங்கள் அவரால் தெரிந்து கொண்ட பரிசுத்த கூட்டம். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் தேவனாய் தெரிந்து கொள்ள பரிசுத்தரணி வசனம் இருக்கிறது. நீங்க யாரு? பரிசுத்தவான். நீங்க யாரு? பரிசுத்த வாட்டிகள். நீங்க யாரு? மனவாட்டிகள். அவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. நீ அதை தரித்து கொள்ளணும். அவர் வெண் வஸ்திரத்தை தரித்து கொண்டதை போல அந்த வெண் வஸ்திரத்துக்கு நம்ம ஆசைப்படுகிறோம். அவர் ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் எனக்கு வேணுமே நான் கேட்கிறோம். அவர் வெண் வஸ்திரம் வேண்டி கேட்கிறோம். அவர் நம்மளை கேட்கிறார், மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. நம்ம பொறுமையை தரித்துக் கொள்கிறோமா? ஹல்லேலூயா. தாழ்மையை தரித்துக் கொள்கிறோமா? ஹல்லேலூயா. சோத்திரம். ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல ஒருவருக்கு ஒருவர் நிச்சயமாக மன்னிங்க. ஒருத்தர் எது வார்த்தை சொன்னா நம்ம மன்னிக்குண்டே. தயவுக்கு இறக்கம் நம்மளுக்கு வேணும். நம்ம பாட்டு படிச்சிருந்தோம். ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத. இந்த பாட்டை படிக்க சில அபிஷேகம் பார்க்கணும், நிரம்பதை நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு 1ஆம் தேதி ஒரு ஐயா வாலிப சகோதரன் இந்த இடத்துக்கு வந்துக்கலன்னா அந்த சேர்ல அமர்ந்து இந்த பாட்டை படிச்சு நீ தானே சொல்ல முடியும். உடனே எனக்கு அபிஷேகம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அந்த கிருபை, அவர் கிருபை இல்லைன்னா ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ எப்படி இருக்கிறா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ எப்படி ஒருவர் தாங்கி ஹல்லேலூயா. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததுல நீங்க என்ன செய்யணும்? மன்னிக்குன்னு சொல்லுதார். மன்னிங்கள். 14ஆவது வசனம். இவன் எல்லாவற்றிலும் மேலுமே பூர சற்குணத்தின் கட்டாகிய அன்பை என்ன செய்யுங்க? அன்பை தரித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சொல்லலாம், நான் அன்பா இருந்ததை போல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க. அன்பு தான். கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லைன்னா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. அன்பு வேணும். அல்லேலூயா. சகோதரி முத்திரச்சி விட்ட மேகல அமர்ந்து இருக்கானா? அந்த அன்பு இல்லைன்னா அந்த பட்டியை விட்டு அமர முடியுமா? அமர முடியாது. யாரும் அவங்கள பிரிக்க முடியாது. எப்படி ஆண்டு தரிசனம் ஒரு நாள் கொடுத்து மேகல கையோ நான் சொன்னேன், இப்படி தரிசனம் கொடுத்துருக்காரு ஆண்டவனு, அதே போல தான் கை கொடுக்காங்க. அல்லேலூயா. அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு இல்லைன்னா எதுவுமே என்ன செய்ய முடியாது, இங்க முடியாது. அவர் அதான் சொல்றார், நீங்க அன்பா இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த 15ஆம் வசனத்துல ஹல்லேலூயா, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. நன்றி உள்ளவராயிருங்க. ஹல்லேலூயா.
தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் என்ன செய்யணும்? இருதயத்தில் சமாதானம் இல்லைன்னா எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை. அல்லேலூயா. நோய் இருந்தாலும் நிம்மதி இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. அப்ப நம்ம இருதயத்துல எப்பொழுது என்ன செய்யணும்? அல்லேலூயா, சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் கடினமான வார்த்தை தந்ததை போல இருக்கும். கை கொண்ட பிறகு அது ஒரு தேனை போல இருக்கும். ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு அது கடினமா இருக்கும். அந்த வசனம் நம்மளுக்கு கடினமா இருக்கும். அதை நம்ம இருத்திலே அந்த தாவீதை போல் அதை அடக்கி ஒவ்வொரு வார்த்தையும் வரும்பொழுது நம்மளை நோகடிப்பாங்க, நம்ம பேசுவாங்க, நம்மளை தூசிப்பாங்க, நம்மளை குறை சொல்லுவாங்க, நம்ம குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அதிலெல்லாம் நம்ம இருத்தில தாவீதை போல அந்த பால் மறந்த குழந்தையே போல அதில் நம்ம அடக்கி அதை அமர பண்ணி வந்தா அது முடிவில் என்ன செய்வது தெரியுமா? தேனை போல இருக்கும். அது ஒரு சுவையாக இருக்கும். அது ஆசீர்வாதமாக மாற்றி தரும். ஆமென். 21 அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களே காத்துக்கொள்ளுங்கள். கடைப்பிடிங்க. வசனத்தை கடைப்பிடிங்க. ஒவ்வொரு வசனத்தையும் கடைப்பிடிங்க. லூக்காவில் 21:19 சொல்லுது, உங்கள் பொறுமையினால பொறுமையும் அன்பும் இருந்தா போதும். அல்லேலூயா. பொறுமை. இந்த வசனம் சொல்லுது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை நீங்க என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க. ஆமென். நம்ம எத்தனை பேர் காத்துக்கொள்ள போறோம்? எத்தனை பேர் வசனத்தின்படி நடக்க போறோம்? அது தவிச்சோம். என் இருதயம் இருமாப்பில்லை, என் கண்கள் மேட்டிமே இல்லை. அல்லையில் நான் பால் மறந்த குழந்தையை போல என் இருத்தை நினைச்சதை அமர பண்ணுகிறேன். அடக்கிறேன் வார்த்தைகளை வெளியே. ஒவ்வொரு வார்த்தையும் இரத்திலிருந்து வரும்பொழுது அல்லையிலையோ அடுத்தவங்களை நோகடிக்காம, அவர்த்தை தூசிக்காம, அவர் வசனத்தின் ஓட அந்த பட்டத்தின்படி அல்லையிலையோ விசுவாசிக்க அப்பட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த தாவீதை போல, தாவீதன் ஒரு வயசு மகனா இல்லையே, நான் என் இருத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் இனி வெளியே விடும்பொழுது ஆண்டவரே நான் அதை அடக்கி அமர பண்ணி வெளியே விட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, லூக்காவில் சொன்னீங்களப்பா, பொறுமையை கை கொள்ளுங்கன்னு சொன்னீங்களப்பா. நம்மளுக்கு சுற்றி எத்தனையோ வரும். ஆனால் நம்ம பொறுமையை கை கொள்ளும் பொழுது, தாவீதை போல விடும் பொழுது, நம்மளுக்கு வெற்றி வரும்பொழுது அவர் சொன்னது போல தேனை போல இருக்கும். அதில் ருசியாக இருக்கும். அது மகிமையாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்த வசனத்துக்காக நன்றி. ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தோடு நான் உட்கொள்கிறேன். நீங்களும் அதை உட்கொள்ளுங்க. அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். அவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்க போகிறார். ஹல்லேலூயா. சிறியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். சிறியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். ஜெயம் ஜென்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார். ஒப்பு கொடுத்திருக்கீங்க. அவர் இந்த நாட்கள் இந்த பாடல் மூலம் ஆசீர்வதிக்க போகிறார். தாவீதை போல உடன்படிக்கை பண்ணி, அல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு இந்த நாட்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கணும். என் இருத்தில் பரப்படுத ஒவ்வொரு வார்த்தையும் அல்லேலூயா வெளியே வரும்பொழுது என் இருத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க மாத்திரம் தான் இருக்கணும். இந்த நாட்கள் ஆசீர்வாதத்தோட கடந்து போகணும். ஆமென். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, உக்காரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், உக்காரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். செங்கடலோ யோர்தானோ, ஓ செங்கடலோ யோர்தானோ, உன்னை கண்டு அடக்கம் பொழுது, உன்னை கண்டு ஓடும் மந்திரம் அதை அடக்கம் பொழுது, உன்னை விட்டு பலவீனம் நீங்கும் அதை அடக்கம் பொழுது, ஆலையும் துக்கம் மாறும் அதை அடக்கம் பொழுது, தாவீதை போல ஒரு வயசு பால் மறந்த குழந்தையை போல நம்ம இருத்தில் பட்டைக்கு அந்த வார்த்தையை நீ வெளியே விடும் பொழுது, அல்லேலூயா, ஓ ராஜா, ஓ பொறுமையை கை கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்ய போறார்? செங்கடலோ யோர்தானோ, ஓ செங்கடலோ யோர்தானோ, உன்னை கண்டு விலகி ஓடுவே, ஓ உன்னை கண்டு
தேசத்தை போல் என்னை மாற்றுகிறார், தேசத்தை போல் செய்கிறார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஒன்றும் இல்லாத என்னை அழைத்தீரே, ஒன்றும் இல்லாத என்னை அழைத்தீரே. பயன்படுத்தோ என்ன பயன்படுத்தோ, ஓ பயன்படுத்தோ என்னை பயன்படுத்தோ. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். அவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீ பொறுமை கை கொள்ளும் பொழுது, அதை தாவீதை போல இருத்தில் வெளியே விடும் பொழுது, அதை அமர பண்ணி அடக்கி வெளியே எதை விட்டாலும் ஜனங்களுடைய காயங்களை ஆற்றவும், ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கவும், நம்ம கொடுத்து உதவி செய்யலனாலும் நம்ம வாயின் வார்த்தை பிறருடைய காயத்தை ஆற்றும் பொழுது கர்த்தர் உன் துக்கத்தை மாற்றுவேணி சொல்கிறார், கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பேணி சொல்கிறார், கர்த்தருடைய நாம மகிமைப்படணி சொல்கிறார். ஒவ்வொருத்திலையும் மகிமைப்படுங்க தகப்பனே, குடும்பத்திலே மகிமைப்படுங்க, கற்பத்தின் கனியில மகிமைப்படுங்க, கடன் என்ற தொல்லையில மகிமைப்படுங்க, மிருகஜீவன் வளர்க்கிற மக்களுக்கு அதுல மகிமைப்படுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வேலை செய்யற மக்களுக்கு பலனை கூட ஆண்டவரே, ஒன்றை இல்லாத மக்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. போச்சில வெறுமையா போக கூடாது ஆண்டவரே, கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டு. ஆகாரம் புசிக்க சில மக்களுக்கு அது ஆசீர்வாதமாயிருக்கட்டும் ஆண்டவரே. தேவைகளை பிள்ளைகளுக்கு சந்திங்கப்பா, பிரயாணத்துல இருங்க தகப்பனே. ஆமேன் ராஜா, நீங்க மகிமைப்படுங்க. ஆமேன் ராஜா. உங்களுடைய பிள்ளைகளை நான் ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்திருக்கேன், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. தூரத்தில் இருந்து நேசிக்கிற அன்பு மக்களை தாங்குற மக்கள், உதவி செய்கிற மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. நீர் தூரத்துக்கு தேவன் ஐயா, பிள்ளைகளுக்குள்ள மகிமைப்பட்டுருங்கப்பா, வாஞ்சியில மகிமைப்படுங்கப்பா, ஏக்கத்துல மகிமைப்படுங்கப்பா. ஏங்குற மக்கள் கண்ணீரை தொடங்க தகப்பனே. அப்பா ஆன்லைன் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். ஏசு நாம் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்